ஒரு நாட்டிலே இளம் ராஜா பதவியேற்றார். பதவியேற்ற உடனே முதல் உத்தரவு, உங்கள் வீட்டில் 60 வயதிற்கு மேலே யாருனா இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு போய் ஊருக்கு வெளியில் ஒரு பெரிய அரங்கம் ஒன்று அமைச்சு கொடுக்குறேன் தங்கிறதுக்கு. அங்கே சாப்பாடு இருக்கும், தங்கிக்கலாம், பேச துணைக்கு ஆள் இருக்கும். அவங்களுக்கு எந்த வித கஷ்டமும் இருக்காது. 60 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய அரசருடைய அம்மா அப்பாவாக இருந்தாலும் கொண்டு போய் விட்டுடணும். ஃபஸ்ட் ஸ்டாப்பில் என்ஜாய் பண்ணிட்டீங்க 60 வயசு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல, கொண்டு போய் விட்டுடணும். இது அரசரின் உத்தரவுன்னார். எல்லோரும் கொண்டு போய் அந்த ஊரில் எத்துமே விட்டாங்க. ராணிக்கு கோபம் வந்துச்சு, என்னங்க வயசானவங்களை போய் ஏங்க கொடுமைப்படுத்துறீங்கன்னு. அதுக்கு இந்த இளவரசர் சொன்னாராம், இது பாருமா, அப்பா அம்மாவை கூட வச்சுக்கிட்டு அவங்கள வெளியிலேருந்து வரக்கூடிய மருமகள் என்ன டார்ச்சர் பண்ணுவா, எப்படி பார்த்துக்குவா, அது ஒரு பதட்டம் இருக்கும். இன்றைக்கி நிறைய ஆண்கள் அப்பா அம்மாவோட பேசுகிறத மனைவி கிட்ட மறைக்கிறாங்க. அதே போல் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னா கூட தெரியாமல் தான் பண்ணுறாங்க. அப்பா அம்மா ஃபோன் பண்ணாலே எடுக்கக்கூடாதுன்னு பொண்டாட்டியோடைய ஆர்டர். இப்படி பல கொடுமைகளை வயதானவர்கள் அனுபவிப்பாங்க. வயதானவங்க இருந்தாலே வேலை வாங்குவாங்க நிறைய இடங்களில். போய் குழந்தைய கூப்பிட்டு வாங்க, ரேஷன் கடைக்கு போயிட்டு வாங்க, கடைக்கு போயிட்டு வாங்க. அதே போல் தூங்கிக்கும் போது வேணுமுன்னே சவுண்டு வச்சு பாட்டு கேட்பாங்க, இன்ஸ்டாகிராம் யூடியூப்பை பார்ப்பாங்க, கொடுமைப்படுத்துவாங்க. அதே போல் நான் ஏதாவது ஒரு வெளியூர் போயிட்டேன், எங்கள் அப்பா அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு ஒரு பதட்டம் எனக்கு இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டுக்கணும். ஒரு ஆணுக்கு மட்டும்தான் அந்த நரகம் என்றால் என்னன்றது தெரியும். அதனால் எங்கள் அப்பா அம்மாவை கூட வச்சு கஷ்டப்படுத்துறத விட இந்த மாதிரி ஒரு இடமா உருவாக்கி விட்டு அதில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டுமே. பேச்சு துணைக்கு ஆள் இருப்பாங்க, முடிஞ்சால் நடக்கட்டும். ஏன்னா கடைசி காலத்தில் எல்லா மனிதனும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, முடியலை அப்படின்ற வார்த்தையை கடவுள் எப்படியாவது அவனுக்கு வர வச்சிருவார் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாராம். இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைகள் இல்லாமல் அப்பாக்கள் தவிக்கிறாங்க, பெற்றோர்கள் இல்லாமல் பிள்ளைகள் தவிக்கிறார்கள். ஒருத்தன் இறந்தானா இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் ஜேன்னு கூட்டம் இருக்கும். இப்போ இறந்தால் எப்படா இந்த பாடி தூக்கிமே எரிச்சிடுவோம், புதைச்சிடுவோம், ஒரே பதட்டமான சூழ்நிலை. மனிதன் மரணத்தை கூட ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாளைக்கு இறந்தால் தான் வர்றாங்க. மற்ற நாட்களில் டெட் பாடியை பார்க்குறதுக்கு கூட்டம் வரல. பாடியை பார்க்குறதுக்கு கூட்டத்தை விட சுற்றி இருக்கிற லேடியை பார்க்க வர்ற கூட்டம் தான் அதிகம்.